ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பௌர்ணமி, அதனால நம்ம கோயிலுக்கு போகிறோம். பௌர்ணமிக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. ஸோ பௌர்ணமி வந்துச்சுன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருங்க. பௌர்ணமி வந்தால் போதும், எங்கள் பிள்ளைங்களை கையில் பிடிக்க முடியாது. கம்பெனிக்கு ஆள் கிடைச்சதும் நம்மளெல்லாம் மறந்துடுவாங்க. அங்கே ஒரு ஆட்டம் பாட்டம் சாட்டமாக தான் இருக்கும். அப்படியே விளக்கு பூஜைக்கு எல்லாரும் உட்காந்தாச்சு. என் பிள்ளை விளக்கு பூஜைக்கு வைக்க முன்னாடி அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. விளக்கு பூஜையில் உட்காந்ததுனால பிரசாதம் செய்கிற வீடியோ சரியாக எடுக்க முடியல. விளக்கு பூஜை முடிச்சுட்டு அப்படியே கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் வேலை. மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் இருக்கிறனால அங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலை நடக்கு. இதுதான் பகவானோட கருவறை. டெம்பரரியாக வேலை நடக்குனால மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பகவானை பார்த்துட்டு போங்க. அப்படியே மறுபடியும் அம்மன் கோயிலுக்கே வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் பூ தந்தாங்க, பிரசாதம் தந்தாங்க. அப்படியே தேவியை கண்குளிர பார்த்துட்டு ஃபேமிலியோட இருந்து இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம வாமிதான் வி அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா.